வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ண சொன்னால் பயங்கர கன்ஃப்யூஷனாக இருக்கும் அவங்களுக்கு. சில குழந்தைங்க வந்து குழப்பிக்குவாங்க, சூஸ் பண்ணுறது எதுன்னு தெரியாது. சில குழந்தைங்க கவனிக்கவே மாட்டாங்க. ஸோ சில குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் சூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் குழந்தைகளுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்பு நான் சொல்கிறேன். உங்கள் குழந்தைக்கு எந்த மாதிரி கன்ஃப்யூஷன் இருக்குது அப்படின்றது நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைக்கு நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் அவங்க எப்படி கற்றுக்குவாங்க அப்படின்ற ஐடியாஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த டைப்பில் உங்கள் குழந்தை இருக்கான் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். டைப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 ஆப்ஷன் கொடுக்குறீங்க. உனக்கு ஆப்பிள் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அந்த குழந்தை வந்து உங்களை திரும்பி கூட பார்க்காம அவங்க வேலை என்னமோ பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது டைப் 1. டைப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட் வேணுமா, சாக்லேட் வேணுமா அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிள் கேட்குறீங்க. அப்போ அந்த குழந்தை லாஸ்ட் ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணுறாங்க. ஆப்பிள் வேணுமா, கேரட் வேணுமா, கேரட், கேரட் வேணுமா, ஆப்பிள் வேணுமா, ஆப்பிள். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனை லாஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ அந்த ஆப்ஷனை மட்டும் அந்த குழந்தைங்க பிக்கப் பண்ணுறாங்க. டைப் 3 பார்த்தீங்கன்னா, மாற்றி மாற்றி சொல்கிறது, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. இப்போ ஆப்பிள் வேணுமா, பிஸ்கெட் வேணுமான்னு கேட்டால் ஒரு தடவை ஆப்பிள், இன்னொரு தடவை பிஸ்கெட், இன்னொரு தடவை பிஸ்கெட், இன்னொரு தடவை ஆப்பிள், இல்லை வேறு ஏதாவது ஒன்று சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸாக மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. 4வது டைப் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை 2மே வேணும்னு கேட்குறது. ஆப்பிள் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா, ஆப்பிள், பிஸ்கெட். சாக்லேட் வேணுமா, முறுக்கு வேணுமா, சாக்லேட், முறுக்கு. அந்த மாதிரி 2யுமே இந்த குழந்தைங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 இந்த 4க்குமே என்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணால் குழந்தைங்க ஈஸியாக கற்றுக்குவாங்கன்ற ஐடியாஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உங்கள் குழந்தை டைப் 1ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆப்ஷன் கொடுக்குறப்போ உங்கள் குழந்தை வந்து உங்களை கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சமயத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு இது கவனிக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு புரியலை. நீங்கள் எதமோ சொல்கிறீங்க, இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, இந்த ஆப்ஷன்ஸை நான் கவனிக்கணும், இந்த ஆப்ஷன்ஸில் நான் சூஸ் பண்ணுறது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற சுத்தமாக காம்ப்ரிஹென்ஷனே அந்த குழந்தைக்கு இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன குழந்தைக்கு என்ன பண்ணணுன்னா, விஷுவலாக காமிக்கணும். வாயால் மட்டும் உனக்கு பிஸ்கெட் வேணுமா, சாக்லேட் வேணுமா, முறுக்கு வேணுமான்னு கேட்குறத விட்டுட்டு விஷுவலாக அதை வச்சு காமிங்க. உனக்கு சாக்லேட் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா அப்படின்ற நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையால் அந்த ஆப்ஷன்ஸில் இருந்து அதை கண்ணால் பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியும். சூஸ் பண்ணவும் தெரியலை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த குழந்தையோட கையை பிடிச்சி இப்போ சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனோட சாக்லேட் எடுத்து வாயில் வைங்க. அந்த குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பொம்மை, இன்னொரு பார்க் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. எது அந்த குழந்தை சூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். தெரியலையா, நீங்களே பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு கூப்பிட்டு போங்க. இல்லை விளையாட்டு பொம்மையை காமிச்சு அந்த பொம்மையை எடுத்து கையில் கொடுங்க. ஸோ அந்த குழந்தைக்கு தெரியணும், நான் எது சூஸ் பண்ணுறேனோ அது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட் வந்து அந்த குழந்தைக்கு புரியணும். ஸோ நீங்கள் வெறும் வாயால் சொன்னால் பத்தாது, அந்த குழந்தைக்கு விஷுவலாக ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து டைப் 2 குழந்தைங்க, இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னேன், லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. பிஸ்கெட் வேணுமா, சாக்லேட் வேணுமா அப்படின்னா சாக்லேட், சாக்லேட் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா, பிஸ்கெட். ஸோ இந்த குழந்தைக்கு பேசிக்கலாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு சூஸ் பண்ணால் கிடைக்கும் அப்படின்ற ஆப்ஷன் அந்த கான்செப்டே புரியலை அப்படின்றது அர்த்தம். ஏன்னா அந்த குழந்தைக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக வந்து எனக்கு இது வேணும் அது வேணுன்றது சூஸ் பண்ணி காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் நிறைய கம்யூனிகேஷன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். இப்போ வந்து இட்லி வேணுமா, தோசை வேணுமான்னு கேட்குறீங்க. அந்த குழந்தை தோசைன்னு சொல்லுது. மேபி சும்மா கூட சொல்லலாம், லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சொன்னது, அந்த தோசையை செஞ்சு கொடுங்க. இன்னொரு தடவை வந்து உனக்கு சப்பாத்தி வேணுமா, பூரி வேணுமா, அப்போ பூரின்னு சொல்லுது அந்த குழந்தை, நான் பூரி செஞ்சு கொடுங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணும், நீ பூரி சொன்னல, அம்மா உனக்கு பூரி கொடுக்குறேன். உனக்கு பொம்மை வேணுமா, பசில் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. பசில் அப்படின்னா பசில் எடுத்து கொடுங்க. ஸோ அந்த குழந்தைக்கு எது வேணும்னு அந்த குழந்தை லாஸ்ட்டாக சொல்லுதோ அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க. ஸோ அப்போ வந்து அந்த கான்செப்ட்டு மனசில் நல்ல ஆழமாக பதியும். நான் சூஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது. கொஞ்சம் வந்து ஒரு தடவை மாற்றி நீங்களே டச் சொல்லி கொடுங்க, பிக்சர்ஸ் வச்சு அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்கிறப்போ, அம்மா கிட்ட பூரி நீ பண்ண முடியாது அம்மாவால், சப்பாத்தி சாப்பிட்லாமா அப்படின்னு கேளுங்க. சப்பாத்தி தொடு, அம்மா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி
சப்பாத்தி தொட்டுட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் வேரி பண்ணி இந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த குழந்தைக்கு டச் பண்ணால் எனக்கு கிடைக்கும், இது நான் கேட்டால் கிடைக்கும், இது ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணால் நான் எது சூஸ் பண்ணுறேனோ கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட் நல்லா புரிஞ்சு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 3வது டைப் வந்து கன்ஃப்யூஷன். இதுவா அதுவா இதுவா அதுவான்ற அந்த குழந்தைக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை பிஸ்கெட் சொல்கிறது, ஒரு தடவை சாக்லேட் சொல்கிறது, மாற்றி மாற்றி பண்ணுது, அந்த குழந்தை கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு நிறைய ஓவர்வெல்மிங் தாட்ஸ் இருக்கலாம். மேபி அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு லிசன் பண்ணுற எபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏதோ சொல்லிக் கொடுத்தே இருக்கீங்க, நான் ஏன் கவனிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ள சமயத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா ஒன்று கரெக்டாக இருக்கும். இன்னொன்று எக்ஸ்ட்ரா டைம் அந்த குழந்தைக்கு கொடுங்க. உடனே நீங்கள் அவசரப்படுத்தி சொல்லு 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 அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையால் பிரெயினில் அதை ப்ராசஸ் பண்ணி அந்த ஆன்சரை சொல்கிறதுக்கு முடியாது. சில சமயம் ஜஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் மனசில் அமைதியாக இருங்க, கவுண்ட் பண்ணிக்கிட்டே. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு பிரெயினில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போய் ப்ராசஸ் ஆகி ஆன்சர் என்னவோ அது வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய சமயத்தில் நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் தான். சொல்லு 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 அடுத்து சொல்லு அடுத்து சொல்லு அப்படின்னு நம்ம கடன்னு சொல்ல வைக்க ட்ரை பண்ணுறோம். அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு மூளையில் போய் அது பதியுதா, ப்ராசஸ் ஆகுதா, சொல்ல ட்ரை பண்ணுறாங்களா இல்லையான்றது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ கிவ் தெம் சம் டைம். அந்த மாதிரி டைம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளாம் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று இதிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து தனக்கு பிடிக்காத ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறப்போ அதை கொடுங்க ஃபஸ்ட்டு. உனக்கு இது பிடிக்காதே, நீ இது பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. சப்போஸ் ஒரு மருந்து பாட்டில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மருந்து பாட்டில் வச்சுருக்கீங்க, ஒரு சாக்லேட் வச்சுருக்கீங்க. அப்போ அந்த குழந்தை மருந்து பாட்டிலை தப்பாக தெரியாமல் தொட்டுட்டாங்கன்னாக்கா அதை எடுத்து கொடுங்க. இந்த குடி, மருந்து குடி, கசப்பான மருந்து குடிக்கிறியா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அந்த குழந்தைக்கு தப்பான ஆப்ஷன் சூஸ் பண்ணால் எனக்கு தப்பானது கிடைக்கும் அப்படின்றதும் அந்த குழந்தைக்கு தெரியணும். அது ஒன்று இருக்குது. ஏன்னா நிறைய சமயத்தில் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணால் இது வேணான்னு நம்மளே நினச்சிட்டு நம்ம அதை கொடுக்காமல் இருந்துருவோம். அந்த மாதிரி பண்ணுறப்போ அதுக்கு அந்த குழந்தைக்கு அந்த கான்செப்டே புரியாமல் அவங்க வந்து நிறைய குழப்பிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சாய்ஸ் கொடுக்குறப்போ க்ளீனாக சாய்ஸ் கொடுங்க. அந்த குழந்தைக்கு பிடிச்சது ஒன்று பிடிக்காதது ஒன்று வச்சு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா பிடிக்காதது தொடுறப்போ அந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக இது பிடிக்காது இது பிடிக்கும் அப்படின்றது சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். டைப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே சூஸ் பண்ணுறது. இதுவும் வேணும் அதுவும் வேணும். இது வந்து ஒரு சில குழந்தைங்க புரியாமல் பண்ணுற குழந்தைங்க இருக்காங்க. எல்லாத்தையும் கொடு அப்படின்னு. ஒரு சில குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டே எனக்கு ரெண்டையும் கொடு அப்படின்னு கேட்குற குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெளிவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட அந்த குழந்தைக்கு புரியாமல் தொடுறாங்க அப்படின்னாக்கா மேக் ஷுர் யூ எக்ஸ்பிளைன் த சைல்டு. இப்போ என்னென்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இது ரெண்டும் கொடுக்குறீங்க, நீ எது சூஸ் பண்ணுறியோ கிடைக்கும் அப்படின்றத அந்த குழந்தைக்கு புரிய வைங்க. அதாவது இப்போ ஒரு வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சுக்கோங்க, ஒரு பொம்மை ஒரு காரு. அந்த குழந்தை கார் தொடுதா, இந்த கார் வச்சுக்கோ அப்படின்னு அந்த குழந்தைக்கு கரெக்டான ஆப்ஷன் தொடுறப்போ அதுக்கான ரிவார்டு வந்து உடனே அந்த குழந்தைக்கு கொடுங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க. இன்னொன்று ரெண்டுமே பிடிச்ச பொருளாக இருந்தால் அந்த குழந்தை என்ன பண்ணும், நீங்கள் வந்து இப்போது ஒரு ஒரு பொம்மையும் காமிக்கிறீங்க, ஒரு பில்டிங் பிளாக்ஸும் காமிக்கிறீங்க, ரெண்டுமே அந்த குழந்தைக்கு பிடிக்கும். அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்லி ரெண்டும் வேணும். உனக்கு பிரிஞ்சால் வேணுமா கேரட் வேணுமான்னு கேட்குறீங்க, ரெண்டும் எனக்கு பிடிக்கும், நான் ரெண்டும் வாங்கிக்குவேன். அப்படியும் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி குழந்தைகிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஒன்று பிடிச்ச பொருள் ஒன்று பிடிக்காத பொருள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறப்போ கரெக்டாக அந்த குழந்தைங்க சூஸ் பண்ணணும். அப்படி இவங்களும் தப்பானதை சூஸ் பண்ணாங்கன்னா தப்பானது அவங்க எதுக்கு அன்ப்ரிஃபர்டு ஐட்டம் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா கூட அது நீங்கள் கொடுங்க. அப்போ அந்த குழந்தைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இதை பண்ணக்கூடாது, இனிமேல் கரெக்டான ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் அந்த குழந்தைகளுக்கும் வரும். ஓகே, இப்போ நம்ம 4 டைப் ஆஃப் குழந்தைகளை பார்த்தோம். அந்த 4 டைப் ஆஃப் குழந்தைகளை எப்படி சமாளிக்கிறது, எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ற ஐடியாஸும் பார்த்தோம். சரி, ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா. இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். 2 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் நீ சூஸ் பண்ணு அப்படின்னு அந்த சூஸ் பண்ணது அந்த குழந்தைக்கு கிடைக்கிறப்போ அந்த குழந்தைக்கு தன்னால் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். தனக்கு என்னாலேயும் முடியும், நானே பண்ண முடியும், நான் டச் பண்ணால் இது கிடைக்கும், எனக்கு வேண்டியது நான் அப்படி பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றது அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பித்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஏன்னா பேசவே தெரியாத குழந்தைக்கு ஒரு வாயை திறந்து பேச முடியாது. அப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணுறப்போ இன்னும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். இன்னொன்று வந்து பேச தெரிஞ்சாலுமே சில குழந்தைகளுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிக்கிறப்போ இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் அட்டெம்ப்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்.
அழுதுகிட்டே இருக்கிறாங்க, ஏன் அழுகுறாங்கன்னே தெரியல. உங்களுக்கு ஆனால் கெஸ் பண்ண முடியுது. ஒரு வேளை அவன் வெளியில் போகணுன்னு அழுகுறானா, இல்லை ஒரு வேளை அவனுக்கு சாக்லேட் வேணும்னு அழுகுறானா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் கொடுங்க. வெளியில் போகணுமா, இல்லை இவ்வளோ விளையாடணுமா, என்ன வேணும், இல்லை சாக்லேட் வேணுமா அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் கொடுக்குறப்போ அந்த குழந்தை ஏதாவது சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாக்லேட் அப்படின்னு. ஸோ அந்த கம்யூனிகேஷன் அட்டெம்ப்ட் வந்து ஈஸியாகும். அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கிறப்போ அந்த குழந்தையால கம்யூனிகேட்டே பண்ண முடியல அப்படின்றப்போ நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த பிஹேவியர் ப்ராப்ளம்ஸை கட் டவுன் பண்ணி கம்யூனிகேஷனை ஈஸியாக்குறதுக்கு இந்த சாய்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இன்னொன்று, அந்த குழந்தைகளுக்கு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இப்போ இருந்தே நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்போவுமே ஃப்யூச்சரில் இந்த குழந்தைகளுக்கு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்குமே அடல்ட்ஸுக்குமே சில பேர் நம்ம தடுமாறுறோம் இல்லையா, ஒரு முடிவு எடுக்கிறப்போ. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு நம்ம ஸ்பீச் தெரப்பி அழைச்சிட்டு போகணும் அப்படின்னோடனே பண்ணுறதா வேணாமா ஒரு டெசிஷன் நிறைய பேர்ட்ட நம்ம கேட்குறோம், போகலாமா வேணாமா அப்படின்னு யோசித்து பார்த்து தான் ஃபைனலாக ஒரு டிசைட் பண்ணி இந்த குழந்தைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அடல்ட்ஸான நம்மளுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறப்போ குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ பட் அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அப்படின்றது லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஸ்கில்லை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸில் கற்றுக் கொடுக்குறப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே இந்த குழந்தைங்க கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஓகே பெற்றோர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.